செந்தில் சார் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தினசரி அதுக்கு உதாரணமா நேற்று கூட நாங்குநேரியில வந்து கஞ்சா போதை போட்டுட்டு கஞ்சா அப்படிங்கிற போதையை போட்டுட்டு ரோட்ல போறவங்க வெட்டியிருக்காங்க. இதுல யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. நாளைக்கு பத்திரிகை நண்பர் உங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. டாஸ்மாக 40,000 கோடி ரூபாய் ஊழல், மொத்தம் 48,000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டில் ஊழல் நடந்தது. ஆனா சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. ஒரு டிஜிபி கூட போட முடியல தமிழ்நாடு முதலமைச்சராக. ஆனால் ஒரு குடும்பத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி இல்லை. ஆனால் வெகு விரைவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விடியலை தர வேண்டும். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அல்லது இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே வரும். அப்பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும். நன்றி.